அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மற்றவருடைய ஜெபம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக தெய்வீக சுகத்தை கொண்டு வரும். அக்கார்டிங் டு ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 14, 15, 16 இதெல்லாம் வாசிக்கிற பொழுது சபை மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக உங்கள் வியாதி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்குவார். நமக்கு தேவை விசுவாசம். அதுபோல சபையில் உள்ள அந்த மூப்பர்களை ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது. அந்த ஊழியக்காரனை ஒருபோதுமே அலட்சியம் செய்யக்கூடாது. அதுபோல மார்க் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சாதாரண வார்த்தை அல்ல. வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தையின் அடிப்படையில விசுவாசம் உள்ள எவர் வேண்டுமானாலும் அந்த வியாதியஸ்தன் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது அவளுக்கு சுகம் உண்டாகும். தெய்வீக சுகத்தை கொண்டு வருவதற்கான ஒரு வழி என்னவென்று சொன்னால் விசுவாசம் உள்ள அந்த ஜெபம் தான். நாம் நிச்சயமாக நம்முடைய சபையில சக மனிதர்களிடத்துல வியாதி உள்ளவர்களை பார்க்கிற பொழுது தைரியமாக விசுவாசத்தோடு போய் அவருடைய தலைகளில் கையை வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தெய்வீக சுகத்தை கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு வசனங்களை நடைமுறைகளை பயன்படுத்தாததும் அவநம்பிக்கையினுடைய உச்சமும் தான் பல நேரங்களில் அற்புதங்களை நம்மால் பெற்று அனுபவிக்க முடியவில்லை. அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று வேதம் சொல்கிறது. Knowledge is power என்று உலகம் சொல்கிறது. Yes, knowledge has its own benefits. But at the same time, விசுவாசம் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு அல்லது விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு சில காரியங்களை விசுவாசிப்பதற்கு நம்முடைய அறிவு தடையாக வந்து நிற்கிறது. என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் உள்ள இந்த 17-18 வருஷ ஊழிய பாதையில நான் பார்த்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்று சொன்னால், ஆண்டவர் யாருக்கு பெரிய அற்புதங்களை செய்கிறார் என்று சொன்னால் படித்தவர்களுக்கு அல்ல, பாமர மக்கள் நன்றாக படிக்கவில்லை, ஆனால் ஒரு விசுவாசம் ஜாஸ்தியாக இருக்கிறது. நிறைய படித்தவர்கள் தான், டாக்டரேட் 2 டிகிரி 3 டிகிரி முடித்தவங்க, பிஹெச்டி முடித்த ஆட்கள் தான் எல்லாத்தையுமே ஒரு அவநம்பிக்கையோடு சந்தேக பார்வையோடு ஒவ்வொன்றையும் அணுகிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற போது கூட இதெல்லாம் அப்போஸ்தலருடைய காலத்திலே சாத்தியமாக இருந்தது, இதெல்லாம் வரம்பெற்ற சிலரால் மட்டும்தான் சாத்தியம் என்று சொல்லி தங்கள் விசுவாசத்தை மட்டுப்படுத்தி விடுகிறார்கள். ஒரு தலைவலி வந்தாலும் மருத்துவரை தேடி போவார்களே ஒழிய ஊழியக்காரனை தேடி வரமாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அறிவு பல நேரங்களில் our intellectual minds become a hindrance or barrier or obstacles to believe in God, believe in the miracles. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் அற்புதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சுய ஞானத்தை, சுய பலத்தை இவைகளெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள். பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வீக சுகத்தை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. God bless you.